தங்கம் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ரூபாய் 3040 குறைப்பு. தாவிக அரசுக்கு எதிரான குதிரை பேர புகார் மனுவை தள்ளுபடி செய்தது சுப்ரீம் கோர்ட். முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS IPS அதிகாரிகள் மாநாடு. T20 உலக கோப்பை நட்சத்திர வீராங்கனை ஸ்ரேயங்கா விலகல். விரிவான செய்திகள். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3040 ரூபாய் குறைந்து 1,08,560 ரூபாய்க்கும், கிராமுக்கு 380 ரூபாய் குறைந்து 13,570 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச நிலவரங்களால் சில தினங்களாக நம் நாட்டில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகளில் ஏற்ற இறக்க நிலை காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் 14,030 ரூபாய்க்கும், சவரன் 1,12,240 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி கிராம் 275 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற விஜயின் தாவேக சில கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியை அமைத்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் 13ஆம் தேதி சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டது. இதில் தாவேக அரசு 144 MLAக்கள் ஆதரவுடன் பெரும்பான்மையை நிரூபித்தது. இதற்கிடையே ஆட்சி அமைப்பதற்காக தாவேக குதிரை பேர அரசியலில் ஈடுபட்டதாக கூறி மதுரையை சேர்ந்த KK ரமேஷ் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முறைகேடுகளும் குதிரை பேர ஊழல்களும் நடந்துள்ளன. இதுகுறித்து CBI விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த மனு இன்று சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி V. மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுவை விசாரித்த நீதிபதிகள் எந்த ஒரு நம்பகமான ஆதாரமும் இல்லாமல் தெளிவற்ற மற்றும் தவறான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மட்டுமே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. போதிய ஆதாரங்கள் இல்லாததால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட எந்த முகாந்திரமும் இல்லை. இதனை பொதுநல மனுவாக விசாரிக்க முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் முதல்வர் தலைமையில் மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் மாநாடு நடைபெறுவது வழக்கம். இந்த மாநாட்டின் போது அரசின் நலத்திட்டங்கள், சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படும். இந்நிலையில் விஜய் தலைமையில் தாவேக அரசு அமைந்த பிறகு முதல் முறையாக கலெக்டர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மாநாடு வரும் ஜூன் 29, 30 தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் ஸ்ரேயங்கா பாட்டீல் காயம் காரணமாக மகளிர் T20 உலக கோப்பை தொடரில் இருந்து விலகியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெறும் ICC T20 உலக கோப்பை தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குரூப் A பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி பாகிஸ்தான் அணியையும் நெதர்லாந்து அணியையும் வீழ்த்தி முதலிடத்தில் இருக்கிறது. இந்த தொடரில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற குரூப் A ஆட்டத்தில் நெதர்லாந்து அணியை இந்தியா எதிர்கொண்டது. அப்போது ஸ்ரேயங்கா வீசிய முதல் ஓவரின் முதல் பந்தில் ஸ்ரீதர் சீக்கர்ஸ் அடித்த பந்தை தடுக்க முயன்ற போது ஸ்ரேயங்கா பாட்டீலுக்கு கணுக்காலில் காயம் ஏற்பட்டது. காயம் தீவிரமாக இருந்ததால் அவர் ஸ்ட்ரெச்சர் உதவியுடன் மைதானத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார். இந்த நிலையில் காயம் தீவிரமாக இருப்பதால் உலகக்கோப்பை தொடரில் இருந்து ஸ்ரேயங்கா பாட்டீல் விலகியுள்ளார். ஸ்ரேயங்கா விலகியது இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ள நிலையில் அவருக்கு மாற்றாக இளம் வீராங்கனை பிரேமா ராவத் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே இந்தியா A அணியுடன் இங்கிலாந்தில் சுற்றுப்பயணத்தில் இருந்த பிரேமா ராவத் உடனடியாக உலக கோப்பைக்கான இந்திய அணியுடன் இணைய உள்ளார். முன்னதாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா வெற்றி பெற்ற ஆட்டத்தில் ஸ்ரேயங்கா பாட்டீல் 3 ஓவர்கள் வீசி 17 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருந்தார்.